எனக்கு இது ப்ராப்ளம் இருக்குன்ட்டு முன்னாடியே கண்டுபிடிக்க முடியுமா? ஏதாவது அறிகுறிகள் அத பத்தி சொல்லுங்களேன். இல்ல என்ன டெஸ்ட் எடுக்கணும் அப்டின்ட்டு. உங்களுக்கான பதில் தான் இது. இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்டின்னு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறோமா அப்டின்னா, எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ப்ராப்ளம் அந்த அளவுக்கு ஈஸியா ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜஸ்ல வெளிய தெரியாது. இப்ப ஃபேட்டி லிவர்ல இருக்கு, அந்த கொழுப்பு சேருதுன்னா, அப்ப எந்த அறிகுறியுமே இருக்காது. ஸோ உங்களுக்கு மைல்டா வந்து எப்ப நீங்க வந்து காஷன் ஆகணும் அப்டின்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க வந்து நல்லா வந்து ஒரு மதுப்பிரியரா இருக்கீங்க. இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ல சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கடந்த ஒரு 1 மாசமாவே செரிமானத்துல ஏதோ ஒரு கோளாறு நடக்குது. சாப்பாடு உள்ள போட்டோனே வயிறு உப்பிக்குது. பசி சரியா எடுக்க மாட்டேன்து. எத சாப்பிட்டாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வயிறு கல்லு மாரி ஆயிடுது. ஏதோ டைஜெஷன் சரியில்லையேன்னு இருந்தா, நீங்களா யோசிக்கணும். நெறைய டைம் அந்த டைம்ல கண்டுக்காம உட்டுட்டு, அப்பயும் அந்த டைம்லயும் வந்து நெறைய ஆல்கஹால் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது, இன்னும் ஒரு 1 மாசம், 2, 3 மாசம்க்கு அப்புறம் வந்துட்டு உங்கள பார்க்குறவங்கலாம் சொல்லுவாங்க, "என்ன சார் கண்ணு மஞ்சளா இருக்கு? மஞ்சக்காமால் வந்துருச்சு சார். கண்ணு மஞ்சளா இருக்கே" அப்படின்ட்டு. அப்ப கண்ணு மஞ்சள் ஆகுறது பேர் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஜாண்டிஸ். அப்ப இந்த ஜாண்டிஸ் மஞ்சக்காமால் வந்ததுக்கு அப்புறம் நீங்க டாக்டர போய் பார்க்கும்போது, அப்ப டாக்டர் வந்து ஸ்கேன் எடுத்துட்டு சொல்லுவாரு, "சார் ஈரல் ஆல்ரெடி சுருங்கி போச்சு. கொஞ்சம் முன்னாடியே நிறுத்தியிருக்கணும். இப்போ ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு." அப்போ மஞ்சக்காமால் வர்றது, கால் வீங்குறது, அபினேசருக்கு வந்த மாரி வயிறு வீங்குறது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ட் ஸ்டேஜ் லிவர் டிசீஸ். ESLDன்னு சொல்லுவோம். அதாவது ஈரல் சுருங்கி ஈரல் ஃபெயிலியருக்கு போன சைன்ஸ். அடுத்து என்ன டெஸ்ட் சார் அப்படின்ற மாதிரி கேள்விக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா சிம்பிளா வயிற்றுக்கு ஒரு ஸ்கேன் அல்ட்ராசவுண்டுன்னு சொல்லுவாங்க. அதை பண்ணாலே தெரிஞ்சிடும் ஈரல் சுருங்கியிருக்கா இல்லையான்ட்டு. அது மாதிரி எந்த லெவலில் எவ்வளோ சுருங்கியிருக்குன்னு ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நவீன வகையில் இப்போலாம் வந்து செய்கிறாங்க. அதுலேயும் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ எக்ஸ்டென்ட்டில் வந்து சுருங்கியிருக்குன்னு. இதை தாண்டி லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுப்பாங்க. அதாவது நம்ம ரத்தத்தில் அந்த மஞ்சக்கமால் சொல்லக்கூடிய பிலிருபின் லெவல் எவ்வளோ தூரம் ஏறி இருக்கு அப்படின்ற மாதிரி டெஸ்ட்டுகள், லிவர் என்சைம்ஸ் எவ்வளோ ஏறி இருக்கு, AST ALT இதெல்லாம் எவ்வளோ ஏறி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில டெஸ்ட்டுகள் வந்து டாக்டர் கண்டிப்பாக வந்து எடுப்பார்கள்.